அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். எவைகள் எல்லாம் கர்த்தரால் வரும். 1 சங்கீதம் 121 2ஆம் வசனம். ஒத்தாசை கர்த்தரால் வரும். 2 சங்கீதம் 37 39ஆம் வசனம். இரட்சிப்பு கர்த்தரால் வரும். 3 சங்கீதம் 127 4ஆம் வசனம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும். 4 நீதிமொழிகள் 16 அதிகாரம் 1ஆம் வசனம். நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். 5 நீதிமொழிகள் 16 அதிகாரம் 33ஆம் வசனம். காரியசித்தி கர்த்தரால் வரும். 6 நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31ஆம் வசனம். ஜெயமு கர்த்தரால் வரும். 7 சங்கீதம் 62 5ஆம் வசனம். நாம் நம்புகிறது கர்த்தரால் வரும். 8 நீதிமொழிகள் 2 அதிகாரம் 6ஆம் வசனம். அறிவும் புத்தியும் கர்த்தரால் வரும். 9 வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 40 அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நன்மைகள் பலனாக வரும். 10 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐசுவரியமும் கனமும் கர்த்தரால் வரும். ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் கேட்ட இந்த தேவனுடைய வார்த்தைகளின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் உங்கள் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளும் பலன்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கே வருவதாக. ஆமென். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.